ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஒன்றா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெஸ்டாரண்ட் எதுனா போகலாம், சாப்பிட போகலாம், சாப்பிட போய்ட்டு அப்படியே பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கடைசியாக சுக்குபாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போனோம். நம்ம எப்போவுமே போனோன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்போமே, அதனால் ஒரு ஃபோட்டோ செல்ஃபியை ஒன்று போட்டுட்டு சரி மெனுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம். அதுமாதிரி மெனுவில் நிறைய பிரியாணி, ஃபிஷ்ஷு, பீஃபு, அப்புறம் என்ன சொல்ல, சிக்கனு, நிறைய டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயும் ஒன்றுத்துலேயுமே ஒரு பிரியாணி, ப்ரானு எல்லாமே நல்லா இருந்தது. பரோட்டா எல்லாமே உண்மையாலுமே சூப்பராக. நாங்கள் மெனுவில் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா டிஷ்ஷுமே உண்மையாலுமே சூப்பராக இருந்ததாங்க. சிக்கன், அப்புறம் மலாய் சிக்கன், அப்புறம் இந்த வஞ்சரம் சொல்லவே தேவையில்ல, நல்லா வறுத்தா சூப்பராக சுட சுட அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லா டிஷ்ஷையும் நாங்கள் எல்லாத்தையும் அச்சு கழுத்து காலி பண்ணிட்டோம். சரி வேறு டிஷ் என்ன சொல்லணுமே, க்ளீன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி நம்மளுக்கு எல்லாம் ஹிந்திக்காரங்களாம் ஃபுல்லாக இருந்தாங்க, நம்ம ஹிந்தியே தெரியாதாங்க. சரி நம்ம சூர்யா ஹிந்தி தெரியும், அதனால் சூர்யா கிட்ட சொல்லிட்டு எல்லோரும் காலி பண்ண சொல்லலாம், பிளேட்டில் ரிமூவ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தா நம்ம சூர்யா பாருங்க என்ன சொல்கிறாரு. அவன் சொல்கிறானோ இல்லையோ பின்னாடி இருக்கிறவங்க கிளீன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஹிந்தி சொல்லித்தராங்க. நம்ம சூர்யாவுக்கு தெரியாத ஹிந்தி கிடையாது. எப்படியோ சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அவங்க மற்ற டிஷ் எல்லாம் எடுத்து வரதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு காமெடியை போட்டு எங்கள் வாசையா சொல்லையா வேணும் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிப்பு எடுத்துட்டு எல்லோரும் சிரிப்பு எடுத்துருந்தாப்பில். நாங்களும் கொஞ்சம் சிரிப்பு வரலன்னா கூட ஒரு சந்தோஷப்படுறதுக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணி சிரிப்பை வர வச்சு நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். நல்லா ஃபன்னாக போச்சு. ஒரு லெமன் சோடா சொல்லிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சாப்பில், அதில் தான் எல்லோரும் சிரிப்பாக இருந்தது. அரபின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஜூஸ் சொன்னாப்பில், அந்த அரபியில் என்னத்த கலந்து விட்டாங்களா தெரில, ஏதோ ஜெல்லியாக இருந்தது. எல்லாருமே குடிக்கலாம் தான் பிளான் பண்ணோம். கடைசியில் அவரும் பிரவீனை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. சரி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பே பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில வந்து நின்றுட்டு நாங்களாம் பாய்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் வாசையா வந்து இதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல, அது என்ன இதை நீங்கள் பாருங்கள். கிட்ட வந்ததா சொல்லு. மட்டன் மைதா, சிக்கன் மைதா சட்டியில் பிச்சு வந்து அவர் வந்து சட்டியில் வந்து சிக்கன், அடுக்கு சிக்கனில் பரோட்டாலாம் வச்சு தருவாங்க. அதை பார்த்துட்டு அது வேறு ரெஸ்டாரண்ட், அது இதில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சட்டி சிக்கன் பரோட்டா இதை சொன்னாப்பில் மைதா அதை சொல்லிட்டு அங்கே இது பண்ணிவிட்டு எல்லாருமே குரூப்பாக இருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு சரி ஐஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஐஸ் அங்கேயே சாப்பிட்ருப்போம். சரி அங்கே வேண்டாம், கொஞ்சம் அப்படியே வெளில போயிட்டு கொஞ்சம் அப்படியே காத்தாடுமா அப்படியே போயிட்டு ஐஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி அப்படியே போகிற வழியிலே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடையை பார்க்குறோம், எந்த கடையிலையுமே ஐஸ் நல்லா இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். கடைசியாக ஐ பேக்கெட் வந்துட்டோம். சரி வாங்கப்பா உள்ளே போய் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அவங்க 2 பேரால் நடக்க முடியல, ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. சரி அவங்களால நடக்க முடியலன்னு பார்த்தா சுத்தமாக எங்களாலேயும் முடியல, எங்களுக்கும் தொப்பை இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி உள்ளே போய்ட்டு ஆர்டர் பண்ண சொன்னால் இந்த பிரவீன் பையன் பார்க்குறான், எது பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான், அதை போடுங்கண்ணா. சரி அவன் முடிச்சுட்டு வந்துட்டான். சரி நாங்களாம் போகலாம், நாங்கள் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணோம். நிறையா ஃப்ளேவர்ஸ் அங்கே இருந்தது. நாங்கள் பட்டர் ஸ்காட்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சூர்யா பையன் அவங்ககிட்ட ஐஸ் கேட்குறா அப்படின்னு சொன்னால் பெரியதே கேட்குறான், அவங்களுக்கு ஹிந்தி தெரியல. சரி கடைசியாக எந்த ஐஸ் நல்லா இருக்கான்னு சொல்லும்போது அவங்க அந்த பாப்கார்ன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை தலைவர் வாங்கிக்கினாப்பில், அதை வாங்கிக்கின்னு ஃப்ளேவர்ஸ் மேலே எல்லாமே நல்லா போட்டுட்டு அங்கே எல்லா ஐஸுமே நாங்கள் சாப்பிட்டு வெனிலா ஐஸு, லெமன் ஐஸு இதை சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
என்னடா செக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ எப்படி நீங்கள் ஃபோனை திருப்பணும், அதனால தான் நானே திருப்பி காமிச்சிட்றேன். உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் ஒரே சிரிப்பு இல்லை, பாசம் சும்மாவே இல்லை. சரி அங்கே சாப்பிட்டு அப்படி ஒரு ஃபன்னாக கிளப்பிட்டு சரி கிளம்பிடலாம், டைம் ஆகிடுச்சு. அதுக்கே 11 ஆகிடுச்சு அங்கேயே. சரி கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே. எங்கள் வாசையை அவங்க மனைவியை எல்லாருமே கண்ணு கருத்துமாக ரொம்ப அழகாக பார்த்துக்கினாரு. பாருங்கள் டோரெல்லாம் திறந்து விட்டு நல்லா இருந்தது. எல்லாருமே போய்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்களும் என்ஜாய் பண்ணோம். இப்போ வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.